எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம லாஸ்ட் 2 வீடியோல பார்த்தீங்கன்னா, பொண்ணாத்துல புள்ளைக்கு என்ன ட்ரெஸ் வாங்கணும்? புள்ளையாத்துல பொண்ணுக்கு என்ன ட்ரெஸ் வாங்கணும்? அப்படின்னு போட்டிருந்தோம். நெறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல நாத்தனார் புடவைய விட்டுட்டு, இல்லாட்டி சம்மந்தி சம்பாவன விட்டு எல்லாம் போட்டிருந்தீங்க. இது கொஸ்டின் பார்த்தேல்லாம் ரொம்ப கிளியரா இருக்கும். இப்ப இந்த வீடியோல ஜெனரலா என்னென்ன வாங்கணும்னு சொல்றேன். மறக்காம சேவ் பண்ணிக்கங்க. நாத்தனாருக்கு திருமங்கல்யம் முடியறதுக்கு புடவ வாங்கணும். அது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப அவசியமான விஷயம். அதுக்கு பதில் பணமா வச்சு குடுத்துடலாமா? அப்படின்னா, கண்டிப்பா கிடையாது. புடவைய வெத்தல பாக்கு, பூ பழத்தோட நம்ம குடுக்கணும். அதுக்கப்புறம் மச்சினன் பொறியிடுறது அப்படின்னு சொல்லுவா. பொறியிடுற கைக்கு மோதிரம் போடணும். உங்களால என்ன முடியுமோ, அது தங்க மோதிரம் தான் போடணும்னு யாருமே சொல்லல. ஆனா பொறியிடுற கைக்கு மோதிரம் போடுவா. அதுக்கு பதில் எனக்கு மச்சினனே கிடையாது. கூட பொறந்தவாளே இல்ல. நான் ஏன் அவளுக்கு செய்யணும் அப்படின்னு இல்லாம, மனசார திருப்தியா நாத்தனாருக்கோ, மச்சினனுக்கோ என்னென்ன வாங்கணுமோ, அதெல்லாம் நம்ம வாங்கி குடுக்க வேண்டியது, அந்த காலத்துல நம்மளுக்கு பெரியவா சொல்லிட்டு போன விஷயம். ஸோ, அத நீங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் முடியறவா ஃபாலோ பண்ணுங்க. முடியாதவா உங்களோட இஷ்டம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, எதிர் சம்பாவனைன்னு சொல்லுவா. சம்மந்தி சம்மந்திக்கு வாங்கி தர்றது. அதாவது பொண்ணோட அப்பா, அம்மாக்கு புள்ளையோட அப்பா, அம்மாவும், புள்ளையோட அப்பா, அம்மாக்கு பொண்ணோட அப்பா, அம்மாவும் வாங்கி தர்றது. இந்த காலத்துல பார்த்தேன்னா என்ன சொல்றான்னா, அவளுக்கு புடிச்சா மாரி இருக்கணும்னு, உங்களுக்கு நீங்களே வாங்கிக்கோங்கோ, எங்களுக்கு நாங்களே வாங்கிக்கிறோம் அப்டின்றா. ஆக்சுவலா அது அப்டி கிடையாது. நம்ம அந்த மாரி வாங்கி குடுக்கும்போது பிடிக்கிறதோ, பிடிக்கலையோ, கலர் எப்டி இருக்கோ என்னமோ, மனசார நம்ம அத வாங்கிக்கணும். ஏன்னா, அவ ஒரு ஆசையா ஒரு பொருள் நம்மளுக்கு யார் குடுத்தாலுமே, அது சம்மந்தின்னு இல்ல, யார் குடுத்தாலுமே, அத மனசு நிறைவோட, சந்தோஷமா நம்ம அவகிட்ட இருந்து வாங்கிக்கும்போது, குடுக்குறவாளுக்கும் அது ரொம்ப பெரிய சந்தோஷத்த ஏற்படுத்தி குடுக்கும். ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தேன்னா, நாத்தனார் விளையாடல். நாத்தனார் பார்த்தேன்னா, விளையாடலுக்கு கல்யாண பொண்ணுக்கு புடவ வாங்கணும். புடவ மட்டும் கிடையாது. பொண்ணு யூஸ் பண்ற எல்லா காஸ்மெட்டிக்ஸும் வாங்கணும். ஆனா, இன்னைக்கும் விளையாடல்ல ஒருவேளை சாய்ஹாசினி கேட்டரிங் வந்து விளையாடல் சாமான்கள் வைக்கிறோம், கேட்டு நாங்க வைக்கிறோம் அப்டின்னா, அதுல பார்த்தேன்னா, பொண்ணு யூஸ் பண்ற புடவ, அ மத்த ஐட்டம்ஸ் எல்லாமே அதாவது துணி ஐட்டம்ஸ் எல்லாமே நாத்தனார் வாங்குவா. மத்தபடி அவ யூஸ் பண்ற காஸ்மெட்டிக்ஸ் என்ன பிராண்ட் யூஸ் பண்றாளோ, அந்த காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் இவ சக்திக்கு ஏத்த மாரி வாங்கலாம். எனக்கு வந்து இம்போர்ட்டட் பிராண்ட் தான் வேணும் அப்டின்னா, அது வந்து உங்களுடைய சௌகரியம். சக்திக்கு ஏத்த மாரி காஸ்மெட்டிக்ஸ் வாங்கலாம். ஆனா சொப்பு, மரச்சொப்பு பொம்மைகள் இன்னைக்கும் நாங்க வாங்கி வைக்கிறது உண்டு. அதையும் தாண்டி பார்த்தேன்னா, மரப்பாச்சி பொம்மை ரொம்ப, ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட். மரப்பாச்சி நீங்க பிளெயின் மரப்பாச்சியும் வைக்கலாம். இப்பலாம் டிசைனர் பண்ண மரப்பாச்சிலாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குன்னு ஃபீல் பண்ணேன்னா, பிளெயின் மரப்பாச்சி பொம்மை வைக்கலாம். ஆனா இது ரொம்ப, ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் அபார்ட் ஃப்ரம் பொண்ணுக்கு, மாப்பிள்ளைக்கு வாங்குறத தாண்டி, நம்ப கம்பல்சரி வாங்க வேண்டியது. இத தாண்டி உங்க சொந்தக்கார மனுஷாளுக்கு புடவ, வேஷ்டி வாங்கி தர்றதும், இல்ல நீங்க அவளுக்கு பணமா வச்சு குடுக்குறதும் உங்களோட சௌகரியம். நான் ஏதாவது சொல்ல விட்டு போயிருந்தா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, எங்க பேஜ ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.